வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். நண்பர்களே, அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் 1958ஆம் ஆண்டு கூடுவாஞ்சேரி, சென்னைக்கு அருகாமையில் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார்கள். அதனுடைய நோக்கம் உலக சமாதானம், வேர்ல்டு பீஸ். ஏன்னா காலங்காலமாகவே இந்த உலகம் சமாதானம் அடையல. மனிதன் தோன்றி பல லட்சங்கள் ஆண்டுகள் ஆன பிறகும் இன்று வரைக்கும் ஒட்டுமொத்த உலகம் சமாதானம் அடையல. ஆனா எத்தனையோ மகான்கள் சமாதான தூதுவர்களாக இந்த பூ உலகில் பிறந்து மனித குலத்திற்கு சமாதானத்துக்குரிய வழிகளை காட்டினார்கள், இப்போதும் காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா அந்த சமாதானம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே அமைந்திருக்கு. இது எப்போ எட்டும் கிட்டும் என்று சொன்னா, தனி மனிதனுடைய உள்ளத்துல உண்மை உணர்வு வர வரத்தான் கிட்டும். ஆனா நீண்ட கால சரித்திரத்தை புரட்டி பார்க்கிற போது உண்மையை பற்றி பலர் எடுத்து கூறினாலும் செவிமடிப்பதற்கு ஆட்கள் பெரும்பாலும் இல்லை. ஆகையினால்தான் இயேசு மகான் காதிருக்கிறவன் கேட்க கடவன் என்று சொன்னார். ராமலிங்க வளராரோ கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் என்று சொன்னார். அப்போ மகான்கள் எல்லாரும் உண்மையை அழகா எடுத்து சொன்னாலும் கூட மனித குலம் செவிமடுக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னா, உலக கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி என்றெல்லாம் சொல்லலாம். அது அப்படிதான் இருக்க முடியும் என்றாலும் கூட அந்த காரணம்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலையும் துன்பம் நிகழ்வதற்கு காரணம். இன்னைக்கும் பார்க்கிறோம், எங்கும் தீவிரவாதம், மதத்தின் பெயரால் தீவிரவாதமும் சண்டை பல லட்சம் மக்களை கொன்னு குவிக்கக்கூடிய அளவுக்கு. இத்தனைக்கும் மனிதனுடைய அறிவு, சிந்தனை அறிவு மேலோங்கி வந்து அந்த விஞ்ஞான வளர்ச்சியினால, பொருளாதார வளர்ச்சியினால ஒரு உன்னத வாழ்க்கை தரத்தை வாழக்கூடிய வாய்ப்பு பரவலாக எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியும். உலகம் முழுவதும் எத்தனையோ அரசியல் மாற்றங்கள், முடியாட்சி குடியாட்சியாக மாறி பலவிதமான தத்துவங்களை உள்ளடக்கிய ஆட்சியை நாம பார்க்கிறோம். அதுபோல பொருளாதாரம் இன்னைக்கு மிக உயர்ந்த அளவுல வந்திருக்கு. தனிமனித வாழ்க்கையும் தரம் உயர்ந்ததாக இருக்கு. ஆனால் இன்னைக்கும் தனி மனிதனிடமும் சமாதானம் இல்லை, உலக அளவிலும் இல்லை. ஆனால் அண்மையில் வாழ்ந்து முடிந்த அருள் தந்தவர்கள் உலக சமாதானத்திற்காக ஒரு திட்டமே வகுத்து உலக சமாதானம் என்ற ஒரு அரிய நூலை அப்போதே அது வெளியிட்டார்கள். நம்மை போன்றவர்கள் ஒரு சிலரை மன்றத்தில் இணைந்து கொண்டு குண்டலினி தீட்சை பெற்று தவமாற்றி தச்சோதனை செய்து தத்துவ விளக்கங்களெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு சிலர் தான் தெளிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா எதிர்காலத்துல அப்படி இல்லாம வேதாத்திரிய கருத்துக்களை விரைவாக விரிவாக இந்த சமுதாயத்துல கொண்டு சேர்க்க வேண்டியது மகரிஷி அவருடைய சீடராகிய நமக்கு உண்டு. நான் மகரிஷி அவர்களை சந்தித்து 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 41 ஆண்டுகள் முடிந்து 42 ஆண்டு. என்று நான் அவரை சந்தித்தேனோ அதிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய சிந்தனை மேலோங்கி கொண்டே இருக்கும், எல்லா வகையும். அதுபோல என்னுடைய பணி மகரிஷி அவர்களுக்கு நன்றி உணர்வோடு
சமுதாயத்திற்கு அருள்தொண்டு ஆற்றி கொண்டு வருகிறேன். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில 2006ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை விட்டு நான் வெளியில் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. 2015 இறுதியில், நான் 2006 சொல்லிட்டேன், தப்பு. 2015 இறுதியில். பிறகு 2016ஆம் ஆண்டு ஞானாசிரியர் செல்வின் அவர்கள், அருள்நிதி பாலசுப்ரமணியன் அவர்கள், ஞானாசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள், ஞானாசிரியர் நாகராஜன் அவர்கள், அவ்வாறாக பலர் ஒன்று கூடி வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளையை கோவையை தலைமையகமாக கொண்டு ஆரம்பித்தோம். இந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் 9 ஆண்டுகள் முடிந்து இது 10வது ஆண்டு. எந்த அளவுக்கு சிறப்பாக அருத்தந்தருடைய வேதாந்திக கருத்துக்கள், அத்வைத வேதாந்தத்தை ஞான மார்க்கமாக கொடுத்து கொண்டே இருக்கணும். உங்கள பலர் மேன்மை அடைந்திருக்கின்றீர்கள். இன்னும் நாம செய்ய வேண்டியது இருக்குது என்பது என்னுடைய உள்ளுணர்வுல இன்று நேற்று பல ஆண்டுகளாக இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, மெய்ஞானத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்து அதை மக்களுக்கு யாருமே சமர்ப்பிக்கல. மெய்ஞான விளக்கம் கொடுக்கப்படும். மெய்ஞான சபைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் விஞ்ஞானத்தின் மூலம்தான் மனிதன் மேன்மை அடைய முடியும் என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமாக, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்று சொல்வாங்க, ஒரு ஆய்வாக பெரும்பாலும் வரல. ஆகையினால அதை கருத்துல கொண்டு குறிப்பா அத்வைதம் என்று சொன்னா எதுவும் வேறு அல்ல, ஏகம் ஒன்றுதான். எல்லாரும் இணைந்துதான் இருக்கிறோம், எல்லாமே இணைந்துதான் இருக்குது அப்படிங்கிற உண்மையைத்தான் அத்வைதம் என்று சொல்றோம். இன்னைக்கு அத்வைத கருத்துக்களை வேதங்கள் எடுத்து சொன்னாலும் அந்த வேதங்களை பொறுமையா கேட்கக்கூடிய சூழல் மனிதர்கிட்ட இல்லை. இதையெல்லாம் கருத்துல கொண்டு நமது குருமகான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அதை மிக எளிமைப்படுத்தி, அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதாத்திரியம் என்பது essence of the spiritual knowledge, essence of the all Vedas. அது எந்த ரிலீஜியஸ் வேதாஸா இருந்தாலும் நீ வேதாத்திரியத்தை முழுமையா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாறு, எசன்ஸ். எதனுடைய சாறு? வேதங்களின் சாறு. விஞ்ஞானிகள் இன்னும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு எசன்ஸாக அது அமைஞ்சிருக்கு. இப்ப அத்தகைய கருத்துக்களை இன்றைக்கு நாம வேதம் குழுமம் உங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கோம். அதை முழுமைப்படுத்த வேண்டும். மனித குலம் எப்போ சமாதானம் அடையும் என்று சொன்னால், எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் சமாதானம் அடையும், அப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்து சமுதாயத்துக்கு ஒரு செய்தியாக கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் கோயம்புத்தூர்ல ஒரு 7 ஏக்கர் நிலப்பரப்புல வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம் ஆரம்பிச்சிருக்கோம். கட்டிடப்பணி போயிட்டு இருக்கோம். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதன் இறுதியில் முக்தி அடையும். முக்கியமா விடுதலை, லிபரேஷன். நம்முடைய ஆன்மா விடுதலை அடையும். இந்த ஆன்மா எதுக்காக உடல் எடுத்ததுன்னு சொன்னா, தன்னை உணர்ந்து விடுதலை அடைவதற்கு. முதல்ல அதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளணும். நம்முடைய பிறப்பினுடைய அவசியம் என்ன, த காஸ் ஆஃப் பர்த் என்ன. ஆனா மெத்த படித்தவர்களும் அப்படி ஒரு கேள்வி கேட்கவும் இல்லை, பதில தேடவும் இல்லை. யாரெல்லாம் ஆன்மீக பாதையில கொஞ்சம் நுழையிறாங்களோ, அதிலும் குறிப்பா ஞான மார்க்கத்துக்குள்ள வராங்க, அங்கதான் குருமார்கள் எடுத்ததும் சொல்வது பிறப்பினுடைய அவசியம். பிறப்பு என்றால் மனிதன் பிறப்பு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்ச தோற்றம். பிரபஞ்சம் என்றால் கோடிக்கணக்கான கோள்களை உடையது. பூமி போன்ற சில குறிப்பிட்ட கோள்களில் சீரான பஞ்சபூதங்களுடைய கலப்பும் ஜீவ கோடிகளின் பிறப்பும், அதுல இறுதியாக பிறந்ததுதான் மனித தோற்றம்.
ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஜீவனுடைய பிறப்புடைய ரகசியம் என்ன? த சீக்ரெட் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. இது காலங்காலமா இருக்கு. திருவள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்றார், பிறப்பு எனும் பேதமைன்னு சொல்றார். பிறப்புனா தோற்றம், அது அறியாம இருக்குது, மக்கள் சரியா புரிந்து கொள்ளுங்க. பிறப்பு எனும் பேதமை, நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றார், பிறப்புடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுமையான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பர்களே, உங்களில் உண்மையில் இந்த ஆன்மீக நாட்டம் இருக்குமானால் இந்த பிறவியை வீணாக்காதீங்க. இது அரிதொரு பிறப்பு, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது சொல்லி நிறைய சொல்றாங்க. அதனும் குருவை அடைந்து வாழ்வது அரிது. குரு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு நல்ல பதிவு பெற்றோர் நம்ம தந்திருக்கணும், புண்ணியம் செஞ்சிருக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு குரு கிடைச்சிட்டாங்க. அப்போ இந்த பிறவியில, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்ததொரு உதவி குருவின் உயிர் சேர்க்கை. அதை நம்மில் எத்தனை பேர் முழுமையாக பயன்படுத்தி கொண்டோம்? என்றைக்கு நமக்கு தீட்சை கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கே குருவனுடைய உயிர் கலந்து விட்டது நமது உயிரோடு. ஆனால் அந்த கலப்பை பயன்படுத்தி 6வது அறிவுடைய முழுமையும் ஆன்ம விடுதலையும் பெற்றவர்கள் எத்தனை பேர்? ரொம்ப குறைச்சல். அதை இன்னும் விரிவாக்கணுங்கிற திட்டத்துல ஒரு கிராமம், இந்த கிராமம் ஒரு எடுத்துக்காட்டு கிராமம், மாடல் வில்லேஜ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் அவனுடைய வாழும் தரம் எப்படி இருக்கான், இந்த நியூ லைஃப் ஸ்டைல் சொல்ற, எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் நோயின்றி, நோய் இருப்பின் நோயினுடைய வீரியத்தை படிப்படியாக குறைத்து நோயின்றி, மனதில் அச்சமோ கவலையோ எந்த குழப்பமும் இன்றி அமைதியான மனமும், ஆரோக்கியமான உடலும், அமைதியான மனமும், அதற்கு மேல தெளிவான அறிவும் பெற வேண்டும் சொன்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த சமுதாயத்துக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த கிராமம் ஆரம்பிச்சிருக்கு. இது ஏதோ விளையாட்டுக்காக, பொழுதுபோக்குவதற்காகவோ அல்லது பொருள் ஈட்டுவதற்காகவோ புகழ் பெறுவதற்காகவோ அல்ல. இது என்னுடைய கடன். இப்பணி, அருள் பணி எனது கடன். ஏன்னா என்ன தெளிவாக்குனது குருமகான் அருள்தந்தை அவர்கள். அப்ப என்னை போன்று பலர் தெளிவடையணும். வாழ்க்கை வசதி எப்படி இருக்கோ பிரச்சனை இல்லை, ஆனா நான் அமைதியா வாழ்கிறேன், மகிழ்ச்சியா வாழ்கிறேன் என்கிற ஒரு ஆன்ம விடுதலை பெறுவதற்கு மகிழ்ச்சி அவர்களை உள்வாங்கி ஆவாகனம் செய்து அவருடைய மேலான கருத்துக்களை எல்லாம் ஆய்வு செய்து அது உணர்வாக பெற்று ஒரு தெளிவோடு இருக்கிறோம். இப்ப அதை நான் உங்க எல்லாருக்கும் தரணும். அது தெளிவையும் தரணும், உணர்வையும் தரணும்னு சொன்னா, ஏதோ வந்தோம் போனோம் என்று சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம். வேத காலத்திலே சொல்லுவாங்க, இந்த சத்சங்கம் என்பது தொடர் சத்சங்கமாக இருக்கும். சொல்ல போனா தினமும் இருக்கணும். தினமும் எப்படி கூட முடியும்? இப்போ நமக்கு தான் விஞ்ஞானம் நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து வைக்குதே, தினமும் சேர்த்து வைக்குதே. இதுக்கும் மேல நீங்கள் ஒவ்வொரு தனியாக அமர்ந்து உங்களுக்குள்ள ஒரு சத்சங்கம், ஒரு ஆய்வு, ஒரு சிந்தனை பெறணும். பெற்று குறுகிய காலத்தில் 6வது அறிவுடைய தெளிவும் முழுமையும் ஆன்ம விடுதலை பெறுவதற்கு என்னென்ன விளக்கம் கொடுக்கணும், மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தணுங்கிறதெல்லாம் அந்த கிராமத்துல முக்கியமா அந்த 7 ஏக்கர் நிலத்துல ஒரு 128 வீடுகள் கட்டப்படுகின்றன. நோக்கம், இப்போதைக்கு ஒரு 70 வீடு புக்காகி அந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. அநேகமா வருகிற ஆண்டு குறிப்பாக தைப்பூசத்தை கருத்துல கொண்டு வேகமா வேலை நடக்கும். ஆச்சுங்களா? 128.
மட்டுமல்ல, ஒரு பெரிய மெடிடேஷன் ஹால் 6000 சதுரடியில. அதுல சில வெறுமனே தியான மண்டபம்னு அதை சொல்ல முடியும். அது சில விஞ்ஞான கருவிகளை கொண்டு ஒரு மனிதன் மனமற்ற நிலைக்கு போறதற்கு என்னென்ன மாதிரி மியூசிக் சிஸ்டம் இருக்கணும், லைட் சிஸ்டம், குறிப்பா நவகிரகம் மாற்றும் போது என்னென்ன நிறங்களை பாவிக்கிறோமோ அந்த நிறங்களெல்லாம் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு லைட் சிஸ்டம் கொஞ்சம் சயின்டிபிக்கா அதை செய்யணும். மேலும் ஒரு 4000 சதுரடியில உணவு கூடும், டைனிங் ஹால் அண்ட் கிச்சன். பிறகு நிறைய மூலிகை மரங்கள், ராசி மரங்கள், நல்ல வாசனை தரக்கூடிய மரங்கள், செண்பகம் போன்ற மரங்கள், அது மாதிரி நிறைய ஒரு பிருந்தாவனம்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த தோட்ட அமைப்பு ஒரு பிருந்தாவனம் மாதிரி அமைப்பு. இது நான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்றேன். அங்கு தினசரி 3 வேளை 4 வேளை தவம் நடக்கும், உடற்பயிற்சி நடக்கும், நடைப்பயிற்சி நடக்கும். குறிப்பா உணவு, சைவ உணவு, அதுவும் அந்த உணவுக்கு வேண்டிய காய்கறி நாமளே உற்பத்தி பண்றோம். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், பசும்பால், நாமளே மாடு வளர்க்கணும். அங்க வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்த புதுசிலேயே ஃபைல் ஓபன் பண்ணிடும், யாருக்கு என்னென்ன மாதிரி உடல் இருக்கு, அது என்னென்ன மாதிரி உணவு வகைகள் இயற்கையான முறையில கொடுக்கும். ஏன்னா நோய் இல்லாம வாழ்வதற்கு முதல் விஷயம் உணவு, டயட் சிஸ்டம். உணவை மருந்தா உட்கொள்ளணும்னு சொல்லுவாங்க, உணவே மருந்து, அந்த சிஸ்டம் மாதிரி சொல்லக்கூடிய அளவு முறை உணவு. அதுபோல உணவுக்கு அடுத்தபடி மருந்து என்று சாமி சொல்றார். உணவு, மருந்து, பயிற்சி, 3 விஷயம். உணவு மூலமா, மருந்து மூலமா, உடற்பயிற்சி மூலமா உடலை எப்படி நோய் இல்லாத உடலா, நீண்ட காலம் ஆடுகிற உடலா அமைக்கிறது. அப்ப மருந்துன்னு வரும்போது பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மருந்துனா உடனே ஆங்கில மருத்துவம், அலோபதிக்கு போகும், தப்பு இல்லை. ஆனா அலோபதி மருந்துகள் எல்லாமே ஒரு பக்க விளைவை மோசமாக கொடுக்கக்கூடியது. ஆனா விரைவாக நோயை போக்கும், ஆனா வேறொரு நோயை உண்டு பண்ணும். ஆகவே அதை தவிர்த்து, கிட்டத்தட்ட அதை தவிர்த்து, அத்தியாவசியம் சொன்னா மிக மிக அர்ஜென்ட் சொன்னா அதை எடுத்துக்கணும். மற்றபடி உணவு மருந்தாகும், மூலிகைகள் சாறு அதெல்லாம் தினசரி கொடுக்கப்படும். இது உணவுல. அப்புறம் மருந்துன்னு சொல்லும்போது உதாரணமா இயற்கை மருத்துவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத மண் சிகிச்சை, நீர் சிகிச்சை, இயற்கையா. அப்புறம் பர்மா சிகிச்சை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் விதை சிகிச்சை, சீடு தெராப்பி, அப்புறம் அக்கு பிரஷர். இப்படி மிக எளிதா நாமளே கத்துக்கிட்டு நாமளே செய்யக்கூடிய, அவரவர்கள் அவங்கவுங்களுக்கு மருத்துவராக ஆகக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு பெரிய சிஸ்டம், மருத்துவ முறை. மேற்கொண்டு ஹோமியோபதி டாக்டரும் வராங்க, சித்தா, ஆயுர்வேதா. நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஃப்ரீ கேம்ப் போட்டு முதல் ஸ்டெப்பே அங்க வந்து வீடு வாங்கி தங்குறவங்களும் சரி, அப்பப்போ வந்து போவங்களும் சரி, முதல்ல உடல் ஆரோக்கியம், அதுக்கு வேண்டிய வேகமான செயல்பாடுகள். அதற்கு இணையாக மனம் நோய். இன்னைக்கு எல்லாருக்கும் மனசுலயும் நோய் இருக்கு. சங்கடப்பட்டாலே நோய் தான். அச்சமோ கவலையோ குழப்பமா இருந்தா நோய் தான். அதனால்தான் உடல் நோய் வாய்ப்படுது, சீக்கிரம் இறந்து போறான் மனுஷன். ஆகவே ஒரு குழுவா ஆற்றுப்படுத்தல் பயிற்சியும் விளக்கம், மாஸ் கவுன்சிலிங் சிஸ்டம் அங்க நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நோக்கம், ஒரு ஆண்டுக்குள்ளாக நல்ல உடல்நலம், சமாதானத்தோடு கூடிய மகிழ்ச்சியான மனசு. இது அப்ப என்னாச்சு, உணவு, மருந்து, அப்புறம் பயிற்சின்னு சொல்றோம். பயிற்சியில நம்ம உடற்பயிற்சி இருக்கு, நடைப்பயிற்சி இருக்கு, முத்திரா பயிற்சிகள் இருக்கு. சின்முத்திரைன்னு சொல்ற மாதிரி நிறைய முத்திரைகள் இருக்கு. முத்திரைகள் மூலமாக தினசரி முத்திரா செய்யும் போது
நமக்கு ஏதாவது நோய் இருக்கு, பலவீனம் இருக்குன்னா அது படிப்படியா இல்லாம போயிடும். இப்படி உடலுக்கும் மனதுக்கும் மட்டுமா மனமகிழ் நிகழ்வுகள், அது என்ன சொல்றோம், தினசரி அங்க செலிப்ரேஷன். அது அன்னையில நான் வந்து நம்ம கிராமத்துக்கு ஒரு இன்னொரு விதமான பெயர் ஒரு அடிஷனா சூட்டி வச்சிருக்கிறேன். அதாவது வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமத்தை வேதாத்திரி மகிழ்ச்சி ஸ்பிரிச்சுவல் வில்லேஜ் சொல்றோம். அது என்ன சேர்த்துக்கிட்டோம், ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசார்ட் வில்லேஜ். ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசார்ட் வில்லேஜ். ரிசார்ட்டுக்கும் போது மனமகிழ் நிகழ்வுகள் ஒரு பேக்கேஜ் நீங்க எண்ணி பாரு, இவ்வளவு அங்க கொண்டு. அப்போ அங்க வீடு வாங்கி குடியிருக்கிறவங்களுக்கு தினசரி இது கிடைக்குது. சரிதானே? சரி. வீடு வாங்காத அன்பர்கள் மாதம் ஒரு 5 நாள் வரலாம், அல்ல 2 மாதத்துக்கு ஒரு 5 நாள் வரலாம் என்று சொன்னால் அவங்களுக்கு அறைகள் 2 படுக்கை அறை, படுக்கை உள்ள அறை, 4 படுக்கை உள்ள அறை, டார்மெட்ரி 8 படுக்கை உள்ள அறைன்னு சொல்லி ரூம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இப்போ நான் எங்க முக்கியமா வரேன்னு சொன்னா, இந்த 128 வீடுல இப்ப அண்மையில வந்து 75 வீடு புக் ஆயிருக்கு. இந்த 128 புக் ஆகும் போது காமன் பில்டிங் எல்லாம் ரெடி ஆயிடும், தோட்டங்கள் காரியங்கள் எல்லாம் ரெடி ஆயிடும், கிளினிக் ரெடி ஆயிடும். ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க வந்து தன்னதுக்கு ரூம்ஸுக்கு அந்த பணம் கிட்டாது. ஏன்னா அவ்வளவுதான் சரி. அப்போ ஒரு திட்டம் போட்டதுல 3 கோடிக்கு மேல தேவைப்படுது ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கும் வேற சில காரியங்கள். அப்ப இது எப்படி இந்த நிதி ஆதாரத்தை பெருக்கலாம் என்று திட்டம் போட்ட போது நாங்கெல்லாம் சேர்ந்து பேசணும். பேசிட்டு நன்கொடையாளர்கள், அதாவது 1 lakh and above 1 lakh கொடுக்கக்கூடியவங்களை முதல்ல அவங்களை கௌரவப்படுத்தும்படிக்கு என்ன செய்யறோம் கேட்டா, ஒரு பெரிய அறை ஒண்ணு கேட்டோம் 8 பட்டகத்துல. அங்கு 6 பட்டகம், ஒரு பட்டகம் வாசல், நேர் பட்டகம் மகிழ்ச்சியுடைய ஒரு திருவுருவம், அது கீழே அணையா விளக்கு, பக்கத்துல ஒரு மந்திர சொல் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன மந்திர சொல்னா, வாழ்க நன்கொடையாளர்கள் வாழ்க வளமுடன், 24 மணி நேரம் போயிட்டு இருக்கு. மீதி 6 பட்டகத்துல 1 லட்சமும் அதுக்கு மேல கொடுத்தவங்களுடைய பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். இது முதல் கவர்மெண்ட். அது போறாது. இந்த திருமண வீட்டுக்கு போனா ரிட்டர்ன் கிஃப்ட்னு கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் மொய் வச்சிருப்போம், அவங்க ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கோ 150 ரூபாய்க்கோ ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட், அது ஒரு கௌரவத்துக்காக கொடுப்பாங்க. அது மாதிரி நாம அப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கௌரவமா அந்த அறையில வருடத்துக்கு 20 நாட்கள் இலவசமா தங்கிக்கலாம். தங்கிக்கிட்டு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கணும். அங்க என்னென்ன வசதிகளை உருவாக்கி வச்சிருக்கோமோ அத்தனையும் அவங்க என்ஜாய் பண்ணணும். என்னதான் ஆன்மீக, மருத்துவ, மணமகள் நிகழ்வுகள் அத்தனையுமே கலந்து கொள்ளணும். கலந்து கொண்டு தன்னை உயர்த்திக்கணும். இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆகி போச்சு, வீட்டுல சும்மா இருக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5 நாள் அங்க வந்து தங்கலாமா இருக்கு. அந்த வாழும் முறையை நீங்க கத்துக்கிட்டு மீதி 25 நாள் வீட்டுல போய் வாழலாம் முடியும். அப்ப அதுக்கு ஏற்ற ஏற்பாடு. 1 லட்சம் கொடுத்தா 20 நாள். அப்ப 2 லட்சத்துக்கு என் கணக்குப்படி 40 அல்ல 50 நாட்கள். 3 லட்சத்துக்கு 60 நாள் அல்ல 90 நாட்கள் இலவசமா தங்கலாம். இது ஒரு சிஸ்டம். நீங்க நல்ல மனசுல வைத்துக் கொள்ளுங்க. மறந்துட்டீங்கன்னா அப்புறமா என்கிட்ட கேளுங்க. 1 லட்சத்துக்கு 20 நாள், 2 லட்சத்துக்கு 50 நாள், 3 லட்சத்துக்கு 90. இது ஒண்ணு. இன்னொன்னு, உங்கள சிலர் வந்து தனியா இருப்பீங்க. அதாவது வாழ்க்கை துணை இழந்து தனியா ஒரு 60 வயசுக்கு மேல குழந்தைகளுடைய பராமரிப்புலயும் இருக்கலாம், தனியாவும் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு சிலர் என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. சரி, எங்களுக்கு வீடு வேண்டாம், அவ்வளவு லட்சம் என்னால கொடுக்க முடியாது, 2வது ஊர்ல எல்லாமே இருக்கு, நான் வேற தனியா இருக்கிறேன். அப்ப என்ன சொன்னோம், கணக்கு போட்டோம். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா 365 நாள் ஒரு படுக்கை, 4 பேர் படுக்கக்கூடிய அறையில ஒரு படுக்கை, நல்லா நீட்டா இருக்கும்.
ஆலியார் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும், 2 பாத்ரூம் டாய்லெட் எல்லா வசதியும் இருக்கும். அதை சொல்லியிருக்கும். அது மனசுல வைத்துக் கொள்ளுங்க. 5 லட்சம் கொடுத்தா 4 பேர் படுக்கக்கூடிய அறையில ஒரு கட்டு. மாறாக 6 லட்சம் கொடுத்தா 2 படுக்கை வசதி உள்ள ஒரு அறையில ஒரு கட்டு. மனசுல வைத்துக் கொள்ளுங்க. சரி. அப்புறம் இன்னொன்னு, என்ற ஒரு சிலர் இந்த கிராமத்துல இந்த கிராம சேவை திட்டம் அடிப்படையில் நாங்க நிறைய கிராமம் அந்த காலத்துல நான் ஆரம்பிச்சேன். அது ஒரு அன்பர்லாம் என்னை பார்க்க வருவாங்க. எங்க வீட்டுல கூட்டு தவத்துல கலந்து கொள்வாங்க. இந்த ஆன்லைன்ல கலந்துக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் கேட்டாங்க, ஐயா நீங்க 1 லட்சம்ங்கிறது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறது கஷ்டம். ஆனா எங்க கிராமத்துல நீண்ட காலமா 10-20 வருஷமா கிராமிய சேவை திட்டத்துல நாங்க ஆரம்பிச்சோம், நல்லா ஓடிட்டு இருக்கு. வேற எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்? நானும் மாதத்துக்கு 5 நாள் அவர் 2 மாசம் வரைக்கும் வர விரும்புறேன். அவனை இதே கணக்கு வச்சு சொன்னேன், நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த 360 நாள் நீங்க எடுத்துக்கலாம். அது எப்படின்னு கேட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னேன். சரி 1 லட்சம் வச்சு ஒரு 5 பேர் கொடுக்குறீங்க. நீங்க தனியா 1 லட்சம் கொடுத்தா 20 நாள். நீங்க 5 பேர் சேர்ந்து கொடுக்கும்போது 365 நாள் கிடைக்குது. அதை 5ஆல வச்சீங்கன்னா 72 நாள் வரும். அப்போ உங்களை ஒருத்தர் குரூப்பாக நீங்க வந்தீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு 72 நாள் தங்கலாம். சார் 1 லட்சமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி உங்களோட 50,000 ஒருத்தர் போட்டான்னு வைங்களேன், அவரு 36 நாள் வசதி தங்கிக்கலாம். இல்ல ஒருத்தர் 25,000 ரூபாய் கொடுத்தாரு குரூப்பா, அவங்க 18 நாள் தங்கிடுவாங்க. பாருங்க, 1 லட்சம் தனியா கொடுத்த 20, குரூப்ல கொடுத்தாங்கன்னா 25,000த்துக்கே 18 நாள். ஆனா நீங்க என்ன செய்யணும், ஒரு குரூப்பை ஏற்பாடு பண்ணி 5 லட்சம் ரூபாய் மினிமம். அப்போ அன்னைக்கு சென்னையில இருந்து ஒரு மக்கள் கொஞ்சம் பயிற்சிக்கு வந்தாங்க. ரொம்ப ஆர்வத்தோட வந்தாங்க. என் மேல அவங்க ரொம்ப ஒரு பக்தியே வந்துருச்சுன்னு வைங்களேன். அவங்க கண்ணில் கண்ணீரும் கையெழுத்து வணங்கின விதத்தெல்லாம் பார்த்தா அவங்க ஒரு டிவோட்டியா மாறிட்டாங்க. அப்போ அது ஒரு கொஞ்சம் எல்லாருமே நல்ல எம்ப்ளாயிஸ். சார் நாங்கள் வந்து ஒரு 10 lakhs ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு 2 படுக்கை 360. அப்போ அதை வந்து அந்த குரூப் சிஸ்டத்துல வரும். இப்படி நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தவங்க கூட வருஷத்துக்கு 36 நாள் சொன்னா, ஆவரேஜா மாசம் 3 நாள், ஒரு 2 மாசம் ஒருக்கு வரட்டும், 6 நாள் தங்கட்டும். தங்கி அங்க இருக்கிற சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம், எல்லா வசதிகளையும் அனுபவிக்கலாம். ஆன்ம தெளிவு, ஆன்ம விடுதலை என்னங்கிறது கிடைச்சு போகும். இதுதான் என்னுடைய நோக்கம். மற்றபடி இதுல வந்து எந்த விதமான வணிக நோக்கம், கமர்ஷியலும் கிடையாது. அரசியல் நோக்கம், நோ பாலிடிக்ஸ், முழுக்க முழுக்க ஆன்மீகம். இன்னைக்கு மதங்களும் ஆன்மீகம்னு சொல்லுவோம். ஆனா மதங்கள்ல எத்தனை மதத்துக்குள்ளே சண்டை. சில ஆன்மீக அமைப்புன்னு சொல்லுவோம், காவி உடையெல்லாம் உடுத்திருப்பாங்க. அங்கெல்லாம் தேர்தல் அடிதடி பார்க்கிறோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, மனுஷன் ஆன்மீகம் சொல்லி நுழைஞ்ச பிறகும் அவனுடைய பொலிட்டிக்கல் மைண்ட், பிசினஸ் மைண்ட் அவனை விட்டு போகுது. ஆனா அந்த மாதிரி பொலிட்டிக்கலோ பிசினஸ் மைண்டோ இல்லாம ஒன்லி ஸ்பிரிச்சுவல் மைண்ட். நோக்கம் யாம் பெற்ற இன்பம், குரு மூலமாக பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறணுங்கிறதுக்காக நாங்கள்லாம் ஒரு ஆர்கனைசராக, ஒரு ஒருங்கிணைப்பராக வேலை செய்து உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வேதாத்திரி மகர்ஷியினுடைய முழுமையான சீடனாக உங்களை உருவாக்கி, மேலும் அங்க வீடு எடுத்து தங்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த கிராமத்தை சுற்றி நிறைய சின்ன சின்ன கிராமம், ஒரு 10-20 கிலோமீட்டர் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் போய் வேதாத்திரிய கருத்துக்களை பரப்புவது என்கிற திட்டம். இப்படி நிறைய திட்டங்கள் சொல்லிட்டே இருக்கலாம், நேரம் பத்தாது. சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். உங்களோட ஆர்வம் உள்ளவர்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் நம்முடைய வாட்ஸ்அப்ல வந்து எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் அறிவிப்பு வருது. அந்த ஃபோன் நம்பர், அக்கௌண்ட்ஸ் நம்பர் எல்லாம் இருக்கு. நீங்க அவங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னோட பேசணும்னு விரும்பினீங்கன்னா தினசரி காலை 10 முதல் 1 மணி வரைக்கும் நான் ஃப்ரீயா இருக்கேன். 10 to 1. சில வெள்ளி சனி ஞாயிறு பயிற்சிக்காக வெளியில போயிருப்பேன். அது ஒரு மாசம் 2 வெள்ளி சனி ஞாயிறு இருக்க முடியும். அதனால வீடு வாங்கினாலும் சரி, அதை பற்றி உள்ள விஷயங்கள்லாம் நீங்க கலந்து பேசிக்கிடலாம். வீடு வாங்கணும்னு எண்ணம் உள்ளவங்க இந்த மாதிரி ஸ்கீம், குரூப் ஸ்கீம், அதை தனியா என்னுடைய விருப்பம் எல்லாரும் சார் குறைந்தபட்சம் ஒரு 25,000 ரூபாவது
கொடுத்து நீங்க ஒரு 20 பேர் சேர்ந்தீங்கன்னா ஆளுக்கு 25,000 போட்டு 5 லட்சம். இந்த பிறவியில வந்து இப்ப நான் சொன்ன அந்த ஞானம் என்கிற இடம், ஆன்ம விடுதலைங்கிற இடத்த நீங்க எட்டி பிடிக்கணும். இதனால என்ன அப்படின்னா, உங்களுடைய அடுத்த 7 பிறவிகளுக்கு நீங்க பெற்ற ஆன்ம விடுதலை அவங்களுக்கு உதவியாகும். எழுமையும் ஏமா புடைத்து என்று வள்ளுவர் சொல்லி. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி செய்த தீய விஷயங்கள், பாவ விஷயங்கள் தானே நம்ம வாழ்க்கையில துன்பங்களை சந்திக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைகளோ பேர குழந்தைகளோ அந்த சந்ததிகள் யாரும் துன்பத்தை சந்திக்காம சொன்னா அவங்களை நல்ல கர்மத்தை கொடுத்துட்டு போகும். இப்ப நம்ம ஆன்மா விடுதலை ஆயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய ரகசியமா இருக்கு. இப்போ பெற்றோர்கள் இறந்துட்டாங்க, இப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அப்படி ஆன்மா என்னாச்சு? சிலங்க கேட்கறாங்க, இறந்த பின்பு ஆன்மாவின் நிலையம் அப்படின்னா, நல்லா வாழ்ந்து முடிந்தவங்க இறந்தாங்க, அவங்களுடைய ஆன்மத்துகள் குழந்தைகளுக்கு பேர குழந்தைகள் உடம்புல டிஸ்ட்ரிபியூட் ஆகும், கலந்து. சரி, ஒரு ஞானி ஒரு ஆன்ம விடுதலை பெற்றவன் இறந்து கொள்ளும், அவனுடைய ஆன்மா எங்க போகும்னா தன்னுடைய குடும்பத்துக்கும் போகும், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் போகும். எப்படி போகும்? அவங்க நற்கர்மம் செய்து ஞான நிலை அடைஞ்சவங்களுடைய ஆன்ம தொகை எப்படி இருக்கும்? அது முக்கியமா யாருக்கு அதிகம் போகும்? முதல்ல வாழ்க்கை துணை, அப்புறம் குழந்தைகள், பேர குழந்தைகள், சகோதர சகோதரிகள். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி சோல் பார்ட்டிகிள்ஸ் என்று மகிழ்ச்சி அப்போ விளக்குவாங்க. ஸோ உங்களோட ஒருத்தர்னா நீங்க கேட்கக்கூடிய சொல்றேன், உங்க ஆன்மா விடுதலை அடையுமா? உங்க சந்ததிகளுக்கு நீங்க வந்து எப்பவுமே மேல இருந்துட்டு பிளஸிங் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம. அப்படிதான் இப்ப பாருங்க, நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்காங்கன்னா நம்ம அப்பா அம்மா முன்னோர்கள் 126 டிக்கெட் தான் சொல்லுவேன் 7 பிறவியில. அவங்க யாரோ ஒருத்தர் செய்த புண்ணியம் தான் குரு கிடைச்சிருக்காங்க. இப்ப அந்த புண்ணியத்துல நம்ம குருவை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னொரு புண்ணியம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, அதுதான் ஆன்ம விடுதலை அப்படின்னு சுருக்கமா சொல்லி வைக்கிறேன்.